பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 2 வாரங்களாக கர்த்தர் நமக்கு என்ன தலைப்பில் நடத்திட்டு வராரு சொல்லுங்க? என்ன வானவன்? எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸி. என்னன்னா, ஒரு ஃபைலை டேக் ஆஃப் பண்ணிட்டார். இப்போ நான் அதை என்ன பண்ணணும்? லேண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒரு ஃபைலை டேக் அப் பண்ணிட்டாரு. இப்போ நான் அதை என்ன பண்ணி கொடுக்கணும்? உங்களுக்கு தொடங்கிட்டாரு, நான் என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஹைவேஸில் பாதி தூரம் வண்டி எடுத்துகிட்டு வந்து ஐயா விட்டுட்டு போயிட்டாரு. இறங்கிட்டு ஸ்டேரிங்கில் இப்போ நீங்கள் உக்காருங்க, நீங்கள் ஓட்டுங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான வேலை எதுனா, தலைப்பு கரு கடிச்சிச்சுன்னா ஈஸி. வேலையே என்ன கஷ்டம்னா, அவர்கிட்ட எதை வாங்கணும்? கரு, தலைப்பு வாங்கணும். ஒரு விதத்தில் கர்த்தர் எனக்கு அதை லகுவாக்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ரைட். கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க, யார் செம்மையானவன்? வழக்கத்தின்படி அல்ல, வழக்கத்தின்படி அல்ல. வார்த்தைன்றது சத்தமாக வரணும். வழக்கத்தின்படி அல்ல, ஆமாம், வார்த்தையின்படி நடக்கிறது. ஹல்லேலூயா. இது ஊழியக்காரர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. உபவாச நாளில் வந்தவர்களும் நேற்று மாலை ஜெபத்துக்கு வந்தவர்களுக்கும் ஆவியானவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். செம்மையானவனுடைய குணாதிசயங்கள். சொல்லுங்க, செம்மையானவனுடைய என்ன குணாதிசயம்? செம்மையானவனுக்கு என்ன பண்ணும்? சுத்தம். செம்மையானுடைய குணாதிசயம் ஒரே ஒரு காரியத்தை தானே பார்த்தோம். என்னத்தை பார்த்தோம்? நேற்று ஈவினிங் என்ன பார்த்தோம்? ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணணும்? திறக்கப்படணும். செம்மையானவனுக்கு சொல்லுங்க, செம்மையானவனுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் என்னன்னா, ஆவிக்குரிய கண்ணு மூடி எந்த கண்ணு திறக்குது? மாம்ச கண்ணு திறக்குது. ஆனால் வனாந்திரத்தில் ஆகாருக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவளுக்கு ஒரு செம்மையாவனா மாறுவதற்கு கர்த்தர் அவருடைய கண்கள் என்ன பண்ணார்? திறந்தார். 21வது அதிகாரம் தானே, வாசிங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்? அவளுடைய 19வது வசனம். வாசிங்க பார்ப்போம். சொல்லுங்க, தேவன் அவளுடைய கண்களை, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அவளுடைய கண்களை. அப்போ ஆவிக்குரிய கண்கள் நாம் திறக்கணுமா? அவர் திறக்கண வேண்டுமா? அவரால் திறக்கப்பட வேண்டும். நான் சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சவங்க, அதனால் நான் அந்த ரெஃபரன்ஸ்குள்ளெல்லாம் போகலை. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அவர்கள் அந்த கனியை சாப்பிட்ட உடனே கர்த்தர் அவர்கள் கண்கள் திறந்தாரா, இல்லை அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதா? அவருடைய கண்கள், மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது இல்லையா? அப்போ என் ஆவிக்குரிய கண்ணு, கவனிங்க, செம்மையானவனுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய உதவி தேவை. அவர் தான் திறந்து தரணும். ஆகாருக்கு திறந்த உடனே அந்த அந்த நீரூற்று, அந்த ஊற்று தண்ணீர் அவளுக்காக புதிதாக உருவாக்கப்பட்டதல்ல, அது ஏற்கனவே அங்கே இருக்குது. அந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்ட உடனே செம்மையானவனுக்கு வைத்திருக்கிற தரிசனம், ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு முன்பதாக அவனால் பார்க்க முடியும், சுதந்தரித்து கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? அல்லேலூயா. இந்த மாலை வேலையில் நீங்கள் இப்படி டல்லாக இருந்தீங்கன்னா நானும் டல்லாகிடுவேன்.
இல்லைங்களா? கொஞ்சம் சிரிங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே மேலே எல்லாம் கருப்பாக தெரியுது, ஏன்னா சேரெல்லாம் என்னவா இருக்குது. நம்ம சேரை பார்த்து பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியார் அல்ல, இருந்தாலும் அல்லேலூயா. 4 பேர் வாங்க, உங்களுக்காக கர்த்தரிடத்துல வார்த்தையை பெற்றுக்கொண்டு பேச நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் நேற்று உபவாசம் நல்ல கற்றுக் கொடுத்தார். நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு, உன்மேல் என் கண்ணை வைத்து. அல்லேலூயா. செம்மையானவுக்கு முன்பதாக 2 வழிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கர்த்தர் நமக்குன்னு நியமித்த வழி, பாதை. இன்னொன்று உலகமும் சத்ருவும் நமக்கென்று வைத்திருக்கிற பாதை. அப்ப செம்மையானவனால எந்த பாதையில தான் கடந்து போகணும்? கர்த்தர் தனக்குன்னு நியமித்து வைத்திருக்கிற பாதையில தான் அவன் என்ன பண்ணணும். யாரால இந்த பாதையை தேர்ந்தெடுக்க முடியாது? யாரால எந்த பாதையிலன்னு போகணும்னு தீர்மானிக்க முடியாதுன்னா, யாக்கோபு 1:6-5 வாசிச்சோமே, மன்னிக்கணும் 7 வாசிங்க வேகமா. யாக்கோபு எழுதின நிருபம், பொதுவான நிருபம் 1வது அதிகாரம், அதனுடைய 6-7 வாசிங்க. அதுதான் வாசிங்க. எத்தனாவது வசனம் சொல்லிட்டு வாசிங்க? 8வது வசனம். மன்னிக்கணும். இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறான்? நீங்க எல்லாரும் சொல்லணும், நிலையற்றவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. 2 வழி இருக்குது. ஒன்று தேவன் காண்பித்த வழி, இன்னொன்று சத்துரு காட்டின வழி. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் என்னவா இருக்கிறான்? கவனிங்க, பாதைன்னா எப்படி போகணும்? இப்படி போகணும். either this or that. இந்த பாதை இல்லைன்னா அந்த பாதை. ஆனா கவனிங்க, இரு மனம் உள்ளவன் எப்படி நடக்கிறான் தெரியுமா? இப்படி நடக்கிறான். அதுக்கு பேர் தான் என்ன வழி? அல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையா? ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா ஒன்று பரிசுத்தமா இருக்கிறவன், இன்னும் அநியாயம் செய்கிறவன். இன்னும் எலியா எசபேலுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? பாகாலே தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள், கர்த்தரே தெய்வமானால் கர்த்தர் என்ன பண்ணுங்க, சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யாரால கர்த்தருடைய பாதையில நடக்க முடியாதுன்னா, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறானா? நிலை அற்றவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப பதில் என்ன பாஸ்டர்? 2 மனம் தான், ஆனா எதுல போகிறதுன்னு எனக்கு என்ன தெரியல. வாசிங்க, அதுல 5வது அதிகாரத்தை வாசிங்க. யாக்கோபு 1:5. எதுல குறைவுள்ளவனா இருந்தா? ஞானத்தில் குறைவு உள்ளவனா. இந்த பாதையில போகட்டுமா அல்லது அந்த பாதையில போகட்டுமான்னு ஞானம் இல்லை, தேவ அறிவு இல்லை, தேவனிடத்தில் செபிக்கல, எனக்கு வழி தெரியல, எல்லாம் எனக்கு என்னவா இருக்கிறது? பிளாங்கா இருக்கு. அப்படின்றவங்களுக்கு ஆண்டு சொல்கிறாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அவரிடத்துல என்ன இருக்கான்? யாவருக்கும் என்னவா இருக்கான்? சம்பூரணமா கொடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு? அல்லேலூயா. யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். சொல்லுங்க, ஒருவரையும் என்ன பண்ணுவதில்லை, கொள்ளாதவருமாகிய. கவனிங்க, யாரிடத்தில் கேட்க கடவன். அப்ப செம்மையானவன் எந்த காரியத்தை யார்கிட்ட கேட்பான்? அப்படிதானே? நீங்க யார்கிட்ட கேட்குறீங்க? நான் உனக்கு, நீ நடக்க வேண்டிய, உன்மேல் என் கண்ணை வைத்து. ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன வரும்? நீதிமொழிகள் 11வது அதிகாரம் தானே, வாசிங்க. நீதிமொழிகளில் ஏன் மீண்டும் மீண்டும் வசனங்களை வாசிக்கிறன்றதுல தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்துல வசனத்தை சொல்லி 14 வசனமா? ஆமாம், நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்க என்ன பண்ணுவாங்களா? விழுந்து போவாங்க. எந்த பாதையில் போகணுன்னு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
ஆண்டவரே, இது எனக்கு நீங்க வைத்திருக்கிற பாதையா? இது எனக்கு நீங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதமா? இது எனக்கு நீங்க வைத்திருக்கிற ஓட்டமா? இது எனக்கு நீங்க வைத்திருக்கிற தரிசனமா? இது எனக்குன்னு வைத்திருக்கிற சபையா? இது எனக்குன்னு வைத்திருக்கிற எதிர்காலமா என்று தேவ பிள்ளைகள் ஆலோசனை யாரிடத்துல கேட்கணும்? அப்ப அவர் காண்பிச்சு கொடுப்பார். யார் என்னிடத்து என் சத்தியத்தை உனக்கு சரியா காண்பிக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஊழியர்களை, ஆலோசகர்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாராக? காண்பிப்பாராக. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிட்டு நம்ம போகலாம். 2 ராஜாக்கள் 22:2 வாசிங்களேன். எப்படி இருக்கு வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 2வது வசனம். ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு என்னத்தை செய்து? செம்மையானதை செய்து. அவனிங்க, அவன் தகப்பனாகிய தாவீதை போல அவன் என்ன பண்ணான்? வலது இடது என்ன பண்ணாம நடந்தானா? சொல்லுங்க, வலுவாம நடந்தானா? இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம், டபுள் மைண்டட் பர்சன், always unstable his ways. 2 மனம் இருக்கிறவனால ஒரு காரியத்தை சரியா என்ன பண்ண முடியாது. புரியுதுங்களா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நான் விசுவாசிக்கிறேன், இந்த செம்மையானவன்ற அந்த அஸ்திபாரத்தை கர்த்தர் நமக்குள்ள போட்டு அதை நம்மை செம்மையானவன் மாத்துற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டாரு. அல்லேலூயா. ஸோ செம்மையானவன் வழக்கத்தின்படி அல்ல. சொல்லுங்க, என்னபடி? வார்த்தை. அப்படி என்ன காட்டுதுன்னா, செம்மையானவன் தன் இஷ்டத்துக்கு நடக்க மாட்டான், தேவ சித்தத்தின்படி நடப்பான். எல்லாரும் ராமன் சொல்லுங்க. தான் இஷ்டத்துக்கு நடக்க மாட்டான், கர்த்தருடைய இஷ்டத்துக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு என்ன பண்ணுவான்? எனக்கு இது ஆசை ஆண்டவரே, ஆனாலும் என் ஆசை இல்லை, என் இஷ்டம் இல்லை, உங்கள் சித்தத்துக்கு நான் என்ன பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்குமா. காலையில் மக பூர்ணி சாட்சி சொன்னான். ஏன்னா எனக்கு நேற்று தான் செம்மையானவனுக்கு என்ன புரிஞ்சுது. அதான் நிறைய பேர் இந்த செம்மையானவனே, அதாவது எபிரிய வார்த்தை, கிரேக்க வார்த்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை, செம்மையானவன்னா உத்தம, செம்மையானவனால் நீதிமான், செம்மையானவன் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், செம்மையானவன் என்றால் பரிசுத்தவான். அல்லேலூயா. இது இதோடைய பதம் தான், இதோடைய ஒட்டுமொத்த சாராம்சம் தான் யாரு? செம்மையானவன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னா, செம்மையானவன் / உண்மையானவன். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கான சரியான புரிதல். சொல்லுங்க, செம்மையானவன் / உண்மையானவன். யாருக்கு உண்மையானவன்? தேவனுக்கு உண்மையானவன். ஹல்லேலூயா. சரி, ரைட். இந்த செம்மையானவனை குறித்து ஒரு சில புல்லட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. வேதத்தில் அநேக செம்மையானவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அதில் ஒரு செம்மையானவனை நான் குறித்து தியானிக்கலாம் நினைக்கிறேன். யாருன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? டக்குன்னு சொல்லுங்க. வேதத்தில் எவ்வளோ பேர் இருக்குது, ஏதாவது ஒருத்தர் ஒன்று சொன்னால் கூட அந்த பேர் வந்துடும். சொல்லுங்க டக்குன்னு. தாவீது. வெரி குட். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். ஆமென். செம்மையானவன் யாரு? தாவீது. ஏன் அவன் செம்மையானவன்னா, பிறரை செம்மையான வழியில நடத்தி 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 அவன் யாரா மாறிட்டான்? யார? ஆட்டை. அல்லேலூயா. ஆட்டை மாற்றி, ஐயோ, கிராமங்களுக்கெல்லாம் போனால் தான் தெரியும். அந்த ஆட்டை மேய்க்கிற ஒரு வழி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. சரி, ரைட். செம்மையானவனுக்கும், கவனிங்க, செம்மை அற்றவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். செம்மையானவனும் சொல்லுங்க, செம்மை அற்றவனும். இப்போ தாவீதுன்னு சொல்லும் பொழுது, தாவீது யாரு? செம்மையானவன் இல்லைங்களா? இது கொஞ்சம் ஸ்டடி மாதிரி இருக்கும். என்னிடத்துல கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க, இடத்துல பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன் கேள்வி கேட்குறேன்னா, உங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக மைண்டில் என்ன பண்ணும். இப்போ தாவீதுன்னு நான் சொல்கிறத காட்டிலும் எல்லோரும் நீங்கள் சொல்லுங்கள் தாவீது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மைண்டில் அது என்ன பண்ணுமா? அதனால தான் சொல்கிறது. சரி, ரைட். செம்மையானவன் யாரு? தாவீது.
செம்மையற்றவன் யாரு? அவனோடு கூட இருந்த அவனுக்கு தாவீது சவுல். சவுல் யாரு? செம்மையற்றவன். அல்லேலூயா. சரி, 2 பேருக்குள்ள வித்தியாசம். 1 சாமுவேல் 16:11. ஒரு 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனம். தாவீதுடைய வேலை என்ன? இங்க 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிப்போம். என்று கேட்டான். அவன் எதை மேய்த்து கொண்டிருக்கிறான்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன மேய்த்து கொண்டிருக்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இவன் யாரு? செம்மையானவன். சொல்லுங்க, இவன் யாரு? இவர் தான் தாவீது. தாவீது செம்மையானவன். யூதர்களுடைய பிரதான வேலையை என்னதான்? ஆடு மேய்க்கிறது இல்லையா? அந்த வேலையை செய்கிறான். ஆனால் சவுல் என்ன பண்ணுறான்? எதை தேடி போகிறான்? 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 3வது வசனம். போயிடுச்சு. நல்லா பாருங்க. இவரு தாவீது யார் பின்னாடி போறாரு? சொல்லுங்க, எது பின்னாடி போறாரு? ஐயா சவுல் யாருக்கு பின்னாடி போறாரு? வீட்டில எல்லாம் சொல்லுவாங்களா, நீ கழுதை மேய்க்கிறது கூட என்ன இல்லை சொல்லுவாங்களா இல்லையா? அநேகமாக சவுலை பார்த்து தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆடு மேய்க்கிறதுக்கும் நல்லா கவனிங்க, கழுதையை இது பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நான் அந்த சரித்திரத்துக்குள்ளே போக விரும்பலை, ஏன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். ஏன்னா யூத கலாச்சாரமும் பெரிய கலாச்சாரத்தையும் நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு நேரம் பத்தாது. சரி, ரைட். கவனிங்க, செம்மையானவன் கர்த்தர் தனக்கு நியமித்திருக்கிற காரியத்துக்கு பின்பதாக போகுமா? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தனக்கு நியமித்து வைத்திருக்கிற காரியத்துக்கு பின்பதாக போகிறவன் தான் செம்மையானவன். ஆனால் செம்மையற்றவன் ஆகிய சவுல் கர்த்தர் அந்த கழுதைக்கு பின்னாடி போனானா, இல்லை அவங்க அப்பாவுடைய கழுதையை தேடி போறானா? அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் செம்மையானவர்களாக இருந்தால் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும். நீங்கள் அதை தேடி போவது அவசியம் இல்லை. 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 1வது வசனம். இன்னும் ஒருவர் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 10வது வசனம். இல்லை, மன்னிக்கணும். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 1வது வசனம் தானே? அல்ல, மன்னிக்கணும். சரி 10வது வசனம். 10வது வசனம் இல்லையா? சாமுவேல் 12வது 13வது வசனத்தை எடுங்க. 13 தானே? அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து 16-13 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை தன் சகோதரர்கள் நடுவில் என்ன பண்ணான்? இது யாருக்கு நடக்குது? சொல்லுங்க, யாருக்கு நடக்குது? எந்த இடத்துல வச்சு நடக்குது? தாவீது வீட்டில் நடக்குது. அபிஷேகமும் ஆசீர்வாதமும் தாவீது வீட்டை தேடி வருது, அதுதானே? ஆனா இவருக்கு என்ன நடக்குது? யாருக்கு? சவுலுக்கு. வாசிங்க 9வது அதிகாரத்தில் 10வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வருது பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினவர் அல்லவா? இது எங்க நடக்குதுன்னா சாமுவேல் வீட்டில் நடக்குது. ஹலோ, சரித்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் தேவ பிள்ளைகளே. சாமுவேலை கவனிங்க, தாவீதை தேடி அபிஷேகமும் ஆசீர்வாதம் வீட்டை தேடி போச்சு. ஆனால் காரணம் ஏன் வீட்டை தேடி போச்சு? தாவீது யாரு? செம்மையானவன். ஆனா சவுல் செம்மையற்றவன், கர்த்தருக்கு விரோதமானவன். சரி, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தவன். ஆனா சவுல் தான் யாரை தேடி போறான்? சாமுவேலை தேடி. என்ன பண்ணுங்க, இன்னைக்கும் உயர்வை தேடி நாம போயிட்டு இருக்கோம் இல்லையா?
நீங்கள் செம்மையானவர்களாக இருந்தால் கவனிங்க, சமாதானம் உங்கள் வீட்டை தேடி என்ன பண்ணும்? உன் அலங்கத்துக்குள்ள, உன் அரண்மனைக்குள்ள. அப்போ நான் செம்மையானவனா நடப்பனே, ஆனால் சமாதானமும் ஆசீர்வாதமும் பதவியோ எல்லாமே என்ன தேடி வரும். அல்லேலூயா. நான் செம்மையானவனா இல்லாத பட்சத்தில் தான் நான் தேடி 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 ஒரு காரியத்துக்கு அலையது வேண்டி வரும். அல்லேலூயா. தாவீதுக்கு எங்கே நடக்குது? அவனுடைய வீட்டுல. அந்த ஒரு வார்த்தை ஒன்று வந்துச்சுல, வாசிச்சிருங்க. அதில் 16வது அதிகாரத்தில் 13 வாசிச்சிருங்க. சாமுவேல் தைல கொம்பை எடுத்து, ஏன் அப்படி வரணும்? அபிஷேகம் பண்ணார்னு வந்திருக்கலாம் இல்லையா? அதானே கரெக்ட் லிஸ்ட்டு. சாமுவேல் இப்போ யார் அபிஷேகம் பண்ண போகிறாரு? தாவீதை. ஆனால் சகோதரர்கள்னு வார்த்தை ஏன் வருது? ஆமாம், தன் சொந்த சகோதரர்களால் தான் தாவீது என்ன பண்ணப்படுறான்? அற்பமாய் என்னப்படுகிறான், மறக்கடிக்கப்படுகிறான். அல்லேலூயா. வீட்டில் ஒரு ஆர்டினேஷன் செர்மனி நடக்குது. இப்போ வீட்டில் ஒரு உதாரணம், நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைக்கு டெடிகேஷன் பண்ணுறேன்னு வைங்களேன். அப்போ நான் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிடுவேனா இல்லையா? அன்றைக்கு எல்லாருமே இருப்பாங்களே இல்லையா? வீட்டில் ஒரு பர்த்டே கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணுவோம்? இங்கே வீட்டில் இவர் சாமுவேல் வருகிறார் என்கிற தகவல் ஆல்ரெடி யார் வீட்டுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று? தாவீது வீட்டுக்கு. யார்? தகப்பனாகிய ஈசாய்க்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஈசா என்ன பண்ணியிருக்கணும்? தம்பிகளா எல்லாரும் இங்கே என்ன பண்ணுங்க, இருங்க, லீவ் போடுங்க, இன்றைக்கி நம்ம சர்ச்சில் நம்ம வீட்டில் என்ன இருக்குது? ஒரே இருக்குன்னு சொல்லணும். சொன்னவர் எல்லாருக்கும் சொன்னார், யாருக்கும் சொல்ல மறந்துட்டார். தாவீது தன் வழக்கத்தின்படி என்ன பண்ணிட்டாரு? அவன் போனாலும் ஆண்டவர் விடலையே. அல்லேலூயா. பெற்ற தகப்பன் மறந்தாலும் அவர் நம்மளை மறக்கலையே. அல்லேலூயா. சொந்த சகோதரர்கள் அவனை புறக்கணித்தாலும் ஆண்டவர் அவனை புறக்கணிக்கலையே. அல்லேலூயா. தானே அவனை சொந்த சகோதரர்கள் மறந்துட்டாங்க பாருங்க. மன்னிக்கணும், தகப்பன் மறந்துட்டாரு, சகோதரர்கள் அவனை என்ன பண்ணாங்க? அற்பமா என்னன்னாங்க. கோலியாத்துக்கு முன்னாடி கோலியாத்துக்கிட்ட ஒரு பிரச்சனை நடக்குதா? அவன் என்ன பண்ணுறான்? சமஸ்த இஸ்ரவேலருக்கு என்ன பண்ணுறான்? சவால் விடுறான். சவால் விடும் பொழுது அங்கே பிரச்சனை நடக்கும்போது ஐயா என்ன பண்ணுறாரு? தாவீது சாப்பாடு கொண்டு போகிறார். யாருக்கு? தன்னுடைய சகோதரர்களை எங்கே வேலை செய்கிறாங்க? இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா? அவங்கள சாப்பாடு கொடுக்க போகிறப்ப அவன் போய் இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன எல்லா இடத்துலையும் தாவீதை மூக்கை வெட்டி தான் அனுப்புகிறாங்க. படிச்சிருக்கீங்களா? அவன் அங்கே விசாரிப்பான், இங்கே விசாரிப்பான். தாவீதால என்ன பண்ண முடியாது? சும்மா கடைசி நேரம் எங்கே போயாச்சு? சவுல்கிட்டே. அவனை முதலில் அற்பமாக எண்ணினதே அவனுடைய சகோதரர்கள் தான் இல்லையா? அந்த அற்பமாக எண்ணப்பட்ட சகோதரர்கள் மத்தியில் உன் வீட்டாரே உனக்கு யாரு? தாவீது இதே 23 என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை, அதுதானே இங்கே நடந்திருக்குது. அவன் சொந்த சகோதரர்களே அவன் என்ன பண்ணுறாங்க? யோசேப்புக்கு நடந்த அதே கொடூரம் தாவீதுக்கு நடக்குது. ஆனால் பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம். வாங்கடா, நான் இமேஜ் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் சாமுவேல், டேய் வாங்கடா, என்னது கொஞ்சம் நீங்கள் என்ன பாருங்க, கொஞ்சம் வா, இல்லைப்பா, யாரெல்லாம் தாவீது என்னவன் நினச்சிங்க? உன் முன்னாடி தாண்டா நான் அவனை என்ன பண்ணுறேன். அல்லேலூயா. The mass entry, the royal entry. Amen. The door open ஆகும்போது அப்படியே ஒட்டுமொத்த குடும்பமே யாரை பார்த்துருக்கோம்? ஒரு பிஜிஎம் போட்டு தாவீது எப்படி வந்திருப்பாரு? வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீர நட போட்டுட்டு உள்ள வந்திருப்பாரு. அல்லேலூயா. என்னையோட அற்பமா நினைச்சிங்க. ஆமென். ஒருவேளை நம்மளை யாராவது அப்படி நினைச்சிருக்கலாம். கர்த்தர் நினைக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க. ஆமென். நிச்சயமா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்ன அவங்க அப்படி நினைச்சதுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க முன்னாடி அப்போதான் என் மதிப்பு எப்படின்னு அவங்களுக்கு தெரிய போகிறது. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றப்ப என்ன தெரியுமா சொல்லணும்? அந்த எதிரிக்கிட்ட, அந்த சத்துருக்கிட்ட பேசுறப்ப,
என்ன அற்பமாக நினைச்சிரு, ஆனால் என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீ என்னவா நினைக்காத. கத்த நல்லவர். ஆமென். சவுலை தேடி மன்னிக்கணும், சாமுவேலை தேடி யார் போகிறா? சவுல் போகிறா. ஆனால் தாவீதை தேடி யார் வரா? இத்தனைக்கு அவன் என்ன மேய்க்கிறவன்? மரக்க அடிக்கப்பட்டவன், ஆடு மேய்க்கிறவன், புறக்கணிக்கப்பட்டவன், பொடி பையன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 4வது காரியத்தில் கவனிங்க. செம்மையானவனுக்கும், அதே பாருங்க, அதே 13வது வசனத்தை வாசிங்க, கடைசி அதே இது காரியத்தை. நடுவிலே என்ன பண்ணினான்? அபிஷேகம் பண்ணால் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் என்ன பண்ணுகிறார்? செம்மையானவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், தங்குவார். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீங்க செம்மையானவனா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல என்ன பண்ணுவார்? சொல்லுங்க, வருவார். அல்லேலூயா. தங்குவார். சவுலுக்கு என்ன நடந்தது? வாசிங்க, அதிலே 14வது வசனம். அவன் செம்மையற்றவனா இருந்ததுனால கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். பொல்லாத ஆவி அவனை. அல்லேலூயா. செம்மையானவனுக்கு பரிசுத்த ஆவி இறங்குது, செம்மையற்றவனுக்கு அசுத்த ஆவி வருது. எந்த ஆவினால் நீங்க நிரப்பப்பட போகிறீங்க? எந்த ஆவினால் நடத்தப்பட போகிறீங்க? செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே. செம்மையானவனாகிய தாவீதுக்கு நிறைய பேர் இருக்கு. அவனுக்கு என்ன இருக்கு? பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமந்தன், சௌந்தரியம் உள்ளவன். அல்லேலூயா. செம்மையானவன் தான் இந்த பேர்கள் எல்லாம், இந்த பட்டங்கள் எல்லாம், இந்த கிருபைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. சொல்லுங்க, கூட. நீங்கள் செம்மையானவர்களா ஏன் மாறணும்னா கவனிங்க, செம்மையானவனா மாறினீங்கன்னா உங்கள் கீர்த்தி, உங்கள் பெயர் உலகம் முழுவதும் கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிங்களேன். செம்மையானவனாகிய தாவீதுடைய பெயர் எப்படி பாருங்க. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். 2 சாமுவேலா? சரி, எழுதும்போது ஸ்தோத்திரம். அதுல இல்லையா? எழுதுறியா? ஸ்தோத்திரம். செம்மையான வழியிலே நடத்தவே. நான் எடுத்துடுறேன், ஒரு நிமிஷம். மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, மேக ஸ்தம்பமே. அல்லேலூயா. துணையாளரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய. அல்லேலூயா. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த
வழியிலே நடத்த வேண்டுமே. சரி, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, ரைட். செம்மையானுடைய பெயர் கனம் பெற்றதா என்ன பண்ணும் இருக்கும். அவனோட பேர் உலகம் முழுவதும் என்ன பண்ணப்படும். தாவீதோட பேரை நீங்க சமஸ்த இஸ்ரவேல்கிட்ட எங்க சொன்னாலும் என்ன பண்ணிடலாம். தாவீது பேரை சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன பண்ணும் தெரியும். ஏன் நீங்க செம்மையானவனா மாறணும்னா, தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் உங்கள் பெயரை அல்லேலூயா உலகம் முழுவதும் என்ன பண்ண பருகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அப்போ நீங்கள் செம்மையானவன்ல அடுத்த காரியம் என்னன்னா, செம்மையானவனுக்கு அவனுடைய ஆசைகள் எல்லா நேரத்திலும் என்ன பண்ணாது, நிறைவேறாது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணாது? 2 சாமுவேல் 1வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 26 வாசிடலாமா? 26 வாசிக்கலாமே. ம் 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 அல்லேலூயா. தாவீது செம்மையானவனா மாறிட்டார். செம்மையானவனா மாறின உடனே ஐயாக்கு ஒரு அவருடைய லைஃப்ல அவரை மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு உறவு எதுனா, யோனாத்தானுடைய உறவு. அந்த உறவு எப்படிப்பட்ட உறவுனா, அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? என் சகோதரனாகிய யோனாத்தானே. ஃப்ரெண்டு மாதிரி இல்லை, சகோதரர்கள் மாதிரி இல்லை. அடுத்து எப்படி சொல்றாரு? நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய். அல்லேலூயா. அடுத்து மேல் படிக்க கொண்டு போறாரு அந்த உறவை. உன் சிநேகம் ஆச்சரியமா இருக்கிறது. இன்னும் அடுத்த படிக்கு கொண்டு போறாரு. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அது என்னவா இருக்கிறதா? ரைட்டு. இதை யார் பார்த்துட்டு இருப்பாரு? யார் பார்த்துட்டு இருந்தா? என்ன உயர்த்துவன் நினைச்சா, இந்த வாயால நீ என்ன புகழுவன் நினைச்சா, நீ யாரை புகழ்ந்துட்டு இருக்கிற? உன்னுடைய சகோதரன் சொன்ன. சரி, நிப்பாட்டிட்டேன். ஏன்னா சகோதர சிநேகத்தில் என்ன கடவர்கள் நிலைத்திருக்க. அதோட நிப்பாட்டிருந்தாருன்னா தாவீது யோனாத்தான் உறவு என்ன பண்ணியிருக்கோம். அடுத்து எங்க கொண்டு போறாரு? வெகு இன்பமா இருந்ததான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பார்த்தாரு தாவீது, நீ செம்மையானவனா மாற வேண்டிய ஒரு ஆளுடா. அதனால கட்டாயமா நான் அதை உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணி தான் ஆகணும். இதை எடுத்தாதான் நீ யாரா மாறுவ. சில உறவுகளை ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எடுத்தாதான் நம்ம செம்மையானவனாய் மாறவே முடியும். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில உறவுகள் தான் நம்மளை செம்மையானவனே மாத்துது. அல்லேலூயா. ஃபுட்பால் கோர்ட்டில் ஃபுட்பால் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கிருந்து ஒருத்தன் எட்டி அடிப்பான், அங்கிருந்து ஒருத்தன் அடிப்பான், அங்கிருந்து இல்லையா. செம்மையானவனு மாறணும்னா நீங்கள் ஃபுட்பாலாக மாறணும். இல்லையா? பல உறவுகள் என்னை செம்மையானவனாய் மாற்றுகிறது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. வெகு இன்பமாக இருந்த, வெகு ஸ்நேகத்தில் அன்புல, ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிற அந்த அன்பை கர்த்தர் என்ன பண்ணார்? எடுத்தார். அது எடுத்ததுனால தான் தாவீது செம்மையானவனாய் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. கவனிங்க, செம்மையானவனுக்கு நான் முடிச்சிடுறேன். செம்மையானவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் என்ன பண்ணாது? எடுத்துக்கோங்க, அது அடுத்த பாயிண்ட் தான். செம்மையானவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் என்ன பண்ணாதான்? தாவீதை கொல்ல சவுல் எத்தனை முறை முயற்சி பண்ணான் தெரியுமா? எனி கெஸ்ஸஸ்? தாவீதை சவுல் கொல்லுவதற்கு எத்தனை முறை முயற்சி பண்ணார் தெரியுமா? 20 முறை என்ன பண்றான்? ஹலோ, ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை. தாவீதை எப்படியாவது கொன்னே தீரணும்னு கங்கணம் கட்டி திரிந்த சவுல் 20 முறை என்ன பண்றான்?
ஒரு வாட்டி 2 வாட்டி தப்பலாம், 20 முறை என்ன பண்ணுது? அல்லேலூயா. செம்மையானவனை ஆண்டவர் இது எழுதும் போது இப்படிதான் எழுத வைத்தாரு. கவனிங்க, செம்மையானவனை துரத்த முடியும், ஆயுதம் செம்மையானவனை துரத்த முடியும், ஆனால் தொட முடியாது. அல்லேலூயா. செம்மையானவனை அம்பு துரத்தும், ஆனால் என்ன பண்ண முடியாது? சத்தமாக சொல்லுங்க, தொட முடியாது. அம்பு வருதுன்னு கண்டு என்ன பண்ணிடாதீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் யாரு? செம்மையானவன் இருந்தா. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா. செம்மையானவனை ஆயுதமும் சத்துரும் துரத்த தான் முடியும், தொடரதான் முடியும், ஆனால் தொடுவதற்கு என் தாசனாகி யோபு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் உத்தரவு கொடுத்தவர், அவன் ஜீவனை மாத்திரம் நீ என்ன பண்ணக்கூடாது. அப்படிதானே? யோபு செம்மையானவன் தானே? அல்லேலூயா. தாவீது செம்மையானவன். எத்தனை முறை சவுல் கொள்ள நேத்தும், எத்தனை முறை தன்னுடைய பிள்ளைகளால் துரத்தப்பட்டும், தாவீது தேவ பிள்ளைகளே, அவனுக்கு எந்த சேதமும் ஆகவில்லை. காரணம், அவன் செம்மையானவன். செம்மையானுடைய வாழ்க்கையில அம்புகளும் ஆயுதங்களும் தொடரும், துரத்தும், ஆனால் ஒருபோதும் தொட முடியாது. சுவாசிக்கிறீங்க நீங்க? செம்மையானவனுக்கு இருக்கிற அடுத்த குணாதிசயம் என்ன தெரியுமா? செம்மையானவன் தான் செய்த பாவத்தை கர்த்தர்ட்ட என்ன பண்ண மாட்டான்? மறைக்க மாட்டான். ஹலோ, சின்ன தப்பா இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க? அப்படிதானே? சொல்லுங்க அல்லேலூயா. என்கிட்ட இருந்த தம்பி ஒருவன் என்ன தப்பு செஞ்சாலும் வந்து என்கிட்ட என்ன பண்ணிடுவான்? சின்ன தப்பு செஞ்சாலும் செய்தால் மாத்திரமல்ல, கவனிங்க, ஊழியக்காரா இருக்கிறதுனால ஆனால் எனக்கு இந்த மாதிரி என்ன வந்ததுன்னு கூட என்ன பண்ணிடுவாங்க. அப்போ செம்மையானவன் ஸ்லாஸ் உண்மையானவன். அல்லேலூயா. செம்மையானவன் யாரு? தாவீது செம்மையானவன், உண்மையானவன். அதனால தான் நார்த்தான் வேலை கொண்டு எச்சரித்து சொல்லும் பொழுது, அந்த பாவத்தை செய்ய முற்பட்டவன் அதை மறைக்க முற்படலை. பார்த்தீங்களா? தானே? செய்ய முற்பட்டவன், செய்ய துணிந்தவன் அதை மறைப்பதற்கும் அதை மறுப்பதற்கும் அவன் முற்படவே இல்லை. யார் தெரியுமா? சுத்த மனசாட்சி உள்ள செம்மையானவன். ஐ சரண்டர் லார்ட், என்ன ஒப்பு கொடுக்குறேன், நான் செய்த தவறு. நல்ல சாட்சி கேட்டல, பிரசங்கத்தை கேட்டேன், ஆண்டவர் என்ற நேராக என்ன பண்ணாரு? பேசினார். நான் போய் என்ன பண்ணேன்? அல்லேலூயா. செம்மையானவர்கள் தன்னுடைய பாவங்களை என்ன பண்ண மாட்டாங்க? மறைக்க மாட்டாங்க. தன்னுடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுவாங்க? அறிக்கை செய்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? போய் தாவீதை போல உங்களுடைய தவறுகளை யார்கிட்டையா மறைக்கிறீங்க? நீங்க அவர்கிட்ட மறைக்க முடியுமா? மதியம் ஒரு சகோதரி வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அவங்களோட தாயாருக்கு அவங்களோட குடும்பத்தில் சில பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ண போனேன். அப்போ ஆண்டவர் இப்படி தான் சொல்லி ஜெபம் பண்ண வச்சார். வானத்துக்கு மேலே என்ன இருக்குது நமக்கு என்ன பண்ணாது, பூமிக்கு கீழே இருக்குது நமக்கு என்ன பண்ணாது. ஆனால் இது யாருக்கு தெரியும்? அப்போ வானத்துக்கு மேலே இருக்கிறத தெரிஞ்சவர், பூமிக்கு கீழே இருக்கிறத தெரிஞ்சவர், என் சின்ன உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியாதா? அல்லேலூயா. உள்ளங்கை அளவு இருதயம், அதில் என்ன கேடு இருக்குதுன்னு அவருக்கு தெரியாதா? அதில் என்ன பாவம் ஒட்டி இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? புரியுதுங்களா இல்லையா? வானம் எவ்வளவு, அது மேலே என்ன இருக்குதுன்னு ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். மனுஷனால் அதை என்ன பண்ண முடியாது, கிரகிக்க முடியாது, யூகிக்க முடியாது, அதை போய் பார்க்க முடியாது. சில காரியங்களை கர்த்தர் விட்டு வைப்பார். ஏன் மூணில் ராக்கெட் விட்டவன் ஏன் சன்னில் விட முடியல? ஆண்டவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அவருடைய செய்கைகளை, அவருடைய கிரியைகளை தொடுவதற்கு ஒரு லிமிட் இருக்கு. ஏதோ உலகம் வளர்ந்த வளர்ச்சி அடைந்த வல்லரசு நாடுகள்லாம் இருக்கு. எல்லாரும் ஒன்றிணைந்து சூரியனை தொட்டு பார்க்க சொல்ல வேண்டியதானே? முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கடைசியாக
செம்மையானவன் தேவனிடத்தில் தயவு பெறுகிறான். எல்லாரும் சொல்லுங்க, செம்மையானவன் தேவனிடத்தில் தயவு பெறுகிறான். தாவீது தயவு பெற்றாரா இல்லையா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை எதை பெற்றுக்கொள்வான்? பெற்றானா இல்லையா இரக்கம்? எந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டான்? தாவீதுக்கு என்ன இரக்கம் கிடைச்சது? இந்த பாவத்தை மன்னிச்சிட்டார் ஆண்டவர். மன்னிச்சதுனால தான் எதை கொடுத்தாரு? சாலமோனை கொடுத்தாரு. சொல்லுங்க, என்ன யாரை கொடுத்தாரு? அந்த சாலமோன் தானே தேவனுடைய ஆலயத்தை கட்டினா. தவறான வழியில பிறந்த, இப்போ நைட்டு நாங்கள் போன வாரம் அமர்ந்து பேசிட்டு இருக்கப்போ எலிசா கிட்ட, ஆமாய்யா, தவறான வழியில வந்த சாலமோனை கொண்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? தேவாலயத்தை. டக்குன்னு பைபிள் எடுத்து, அண்ணே அது தவறான வழியில் வந்த இது இல்லை, எப்படி சொல்கிறீங்க? வசனத்தை நம்ம வாசிச்சா புரிஞ்சிடோண்ணே அப்படின்ட்டு ஆண்டவர் பாருங்க என்னவா, தாவீது ஆண்டவர்கிட்ட என்னவாயிட்டாரு? அந்த பிள்ளையை அடிச்சிட்டாரு. இப்போ பரிசுத்தமாகி பச்சைபாலை என்ன பண்ணிட்டார்? இப்போ விவாகம் பண்ணிட்டு பிறக்கிறார். கர்த்தர் எவ்வளோ ஞானம் உள்ளவர் பாருங்க. அல்லேலூயா. உரியாவினுடைய மனைவியாக இருந்து பிறந்த போது தான் யாரு? சாலமோன் மன்னிக்கணும், அந்த இறந்த பிள்ளை. அதுதான் பாவம். ஆனால் தன்னை சுத்திகரித்துக்கிறாள். அவளும் சுத்திகரித்து அந்த உரியா மரித்த பிறகு சாலமோன் அவளை தன் அரண்மனைக்கு என்ன பண்ணுகிறான்? மறுமனையாட்டி ஆக்கி இப்பொழுது தான் யார் பிறக்கிறா? மன்னிக்கணும், தாவீதுக்கு அவளுடைய பச்சைபாலுக்கு திருமணமாகி சுத்திகரிக்கு பின்பதாக பிறந்த பிள்ளைதான் யாரு? சாலமோன். அல்லேலூயா. அப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? அறிக்கை செய்யும்போது அவரே இரக்கத்தை கொடுக்கிறாரு இல்லையா? இதை விட நல்ல தெய்வம் எங்கேயா கிடைக்கும்? இதை விட ஒரு நல்ல தெய்வம் இந்த பூமியில. ஒரு பழைய இந்த சைனீஸ் கலாச்சாரத்தில் ஒரு கலாச்சாரம் உண்டு, கவனிங்க. நீங்கள் சைனா இந்த சைடெலாம் போனீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறது ஃபுல்லாமே அந்த பாட், இந்த கப்பு சாசரில் பார்த்துருக்கீங்களா? அந்த கப்பன் சாசர் அதெல்லாம் அங்கே ரொம்ப பிரபலம். அது ரொம்ப விலையேற பெற்றதும் கூட. அப்போ அந்த விலையேற பெற்ற அந்த கப்பன் சாசர் என்ன பண்ணோன்னா சில சமயம் கீழே விழுந்து உடைஞ்சிடும். உடைஞ்ச உடனே அதை தூக்கி போட மாட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களா, தங்கத்தை வாங்கி, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கான், அந்த கப்பை கொண்டு போய் கொடுத்தா அந்த பட்டறையில் அதை என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஜார் இப்படி இருக்குன்னா அந்த ஜாரை ஒட்ட வைக்கிறதுக்கு கம்முக்கு பதில் தங்கத்தை உருக்கி என்ன பண்ணி ஊற்றுவாங்களாம். இது சைனீஸோட ஒரு இது எங்களுக்கு ஒரு புத்தகத்தில் படித்தேன். அப்போ அந்த தங்கத்தை என்ன பண்ணுவாங்களாம், ஊற்றி அதை ஒட்டுவாங்களாம். ஒட்டிட்டு என்ன பண்ணிடுவாங்களாம், அந்த உடைஞ்ச பொருளை எங்கே வச்சுருவாங்களாம்? ஷோகேஸில் வச்சிருவாங்க. வரவங்கெல்லாம் எதை பார்ப்பாங்கன்னா, உடைஞ்ச பார்ட்டை பார்க்க மாட்டாங்களாம், அதுக்கு இவங்க கொடுத்துருக்குற கோட்டு தங்கத்தை பார்ப்பாங்க. உடைஞ்ச பொருளுக்கு இப்போ மதிப்பே மாறிடுச்சா இல்லையா? உடைஞ்சதை என்ன பண்ணுவாங்க, தூக்கி வரங்க. அடடே, இது என்ன புது மாடலாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க? நான் தான் வாங்கினேன், நான் தான் செஞ்சேன், கீழே போட்டு உடைச்சேன், அதை உடனே கொண்டு போய் கொடுத்தேன். அதான் அவர் இப்படி என்ன பண்ணிட்டாரு, அடடா அந்த ஒயிட் கலருக்கு அந்த கோல்டு அப்படி தூக்கி காட்டுது, தூக்கி எடுக்குது. தேவ பிள்ளைகளே, என்றைக்கோ தூக்கி எறியப்பட வேண்டிய எண்ணெய் அப்படி தங்கத்தை அவருடைய கிருபை கொடுத்து என்னை செம்மையானவனா மாற்றி அலங்கரித்து வச்சிருக்கிறாரு. நான் எப்படி உடஞ்சோடனே டஸ்ட்பினில் போட்டிருக்கணும் நம்மளெல்லாம் இல்லையா? நம்மளனே என்னெல்லாம் ஆண்டவர் டஸ்ட்பினில் இல்லை, மோரியில் போட்டாலும் தகாது. அப்படிப்பட்ட எங்களை உங்களையும் என்னையும் எடுத்து தம் கிருபை என்கிற அலங்காரத்தினால், இரக்கம் என்கிற அலங்காரத்தினால் மூடி கொண்டு போய் எங்கே வச்சுட்டா தெரியுமா? ஷோகேஸ்ல. இந்த நல்ல தெய்வத்துக்கு தான் என்ன வெள்ளி நன்றி சொல்லுவே.
நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் தேடுங்க, ஒவ்வொரு நாளும் துதிங்க, ஒவ்வொரு நாளும் என்னை அலங்காரிச்ச தேவனை, என்னை சிங்காரிச்சு பார்க்க வைத்த தேவனை சத்துருக்கு முன்னாடி சிரிக்க வச்சிடாதீங்க. வெரி பவர்ஃபுல். ஹல்லேலூயா. என்னை சிரிக்க வச்ச தேவனை, என்னை சிங்காரிக்க வச்ச தேவனை சத்துருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண வச்சிடக்கூடாது. இயேசுவை பார்த்து சத்துரு என்ன பண்ணிடக்கூடாது, சிரிச்சிடக்கூடாது. ஒருவேளை யோபு தவிர்ந்தாருன்னா கண்டிப்பாக விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பான். யாரு? என்னென்னமோ சொன்னீங்களையா இன்ட்ரோடக்ஷன். அவன் உத்தமனும் சர்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு என்னென்னமோ டைலாக்லாம் அடிச்சிங்க ஆண்டவரே. அப்படி தானே கை கொட்டி சிரிச்சிருப்பான். நான் யோபு விடலையே, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர். காரணம் யோபு சொல்லுவான், நான் செம்மையானவன். அல்லேலூயா. என்னை செம்மையான மாற்றினது அவருடைய வார்த்தை. எழுந்து நின்று கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுவோம், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோ. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், உம்மோடுதான்.